அனைவருக்கும் வணக்கம். நீரின் pH-ஐ துணிதல். அதாவது நீரின் pH என்பது நீரில் காணப்படும் ஐதரசன் அயன்களின் செறிவின் எதிர் மடக்கை மடங்காகும். இது மண்ணின் தன்மை, மண்ணில் காணப்படும் அயன் சேர்வைகள், மனித நடவடிக்கைகள் மற்றும் தாய்ப்பாறையின் தன்மையை பொறுத்து மாற்றமடையக்கூடியது. எனவே இன்று நீரின் pH-ஐ எவ்வாறு துணிதல் என்பதனை நோக்குவோம். நீரின் pH-ஐ அளப்பதற்கு தேவையான உபகரணங்களும் பொருட்களும். முதலாவது pH மானி, தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரி, தாங்கட் கரைசல்கள் 4, 7, 10 முறையே, முகவை, காய்ச்சி வடித்த நீர். முதலாவதாக pH மானியை தொழிற்பட செய்ய வேண்டும். அதன்படி எந்த ஒரு நீர் மாதிரியின் கரைசலையும் எந்த ஒரு நீர் மாதிரியின் pH-ஐயும் துணிவதற்கு முதல் அந்த pH மானியின் அளவு திட்டத்தை சீர் செய்ய வேண்டும். அதற்காக தாங்கட் கரைசல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவதாக pH மானியின் மின் வாயை காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பின்னர் நீர்த்துளிகளை திசுத்தாளை கொண்டு ஒற்றி எடுத்தல் வேண்டும். பின்னராக தாங்கட் கரைசல்களில் தாங்கட் கரைசல்களின் pH பெருமானத்தை முறையே துணிதல் வேண்டும். முதலாவதாக தாங்கட் கரைசல் 4 பெருமானத்தை துணிவோம். அடுத்ததாக தாங்கட் கரைசல்கள் முறையே pH 4, 7 மற்றும் 10 என்பவற்றின் பெருமானத்தை துணிய வேண்டும். இவ்வாறு தாங்கட் கரைசல்களின் பெருமானத்தை அளப்பதன் மூலம் அளவு திட்டத்தை சீர் செய்ய முடியும். அதன் பின்னராக தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரியை முகவை ஒன்றில் ஏறத்தாழ 50 மில்லிலிட்டருக்கும் ஏறத்தாழ 50 மில்லிலிட்டர் அளவில் எடுத்து அதனுள் pH மானியின் மின்வாயை செலுத்துவதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரியின் pH பெருமானத்தை துணியலாம். pH ஆனது மாறா பெருமானத்தை பெறும் வரையில் காத்திருந்து அந்த அளவு திட்டத்தை பெறுவது நல்லது. எனவே இந்த குறிப்பிட்ட நீர் மாதிரியின் pH ஆனது 7.36, அதாவது ஏறத்தாழ நடுநிலை பெருமானமான ஒரு நீர் மாதிரி என்பதனை இந்த செயற்றிட்டத்தின் முடிவாக கருதலாம்.